இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஷாலினி, உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? கேளு லக்ஷ்மி. நிஜமாவே இந்த மெஹந்தியை நீ முழு மனசோட தான் கொடுக்கறியா? என்ன லக்ஷ்மி, நீ இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்ட? அது நீ வந்து லக்ஷ்மி, ஏமா நீ இப்படி எல்லாம் நினைக்கிற? பேசும்போதுதான் கடுகடுன்னு பேசுவா, ஆனா அவளுக்கு நல்ல மனசு. அதாவது மித்ராவை பார்த்ததும் அவ கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டா. என்ன பண்றது, வயசு அப்படி. அத தவிர உனக்கு கிடைக்க போறத பறிக்கிற அளவுக்கு மோசமானவ இல்ல என் பொண்ணு. ஐயோ, நான் அப்படி நினைக்கல சித்தி. நீ நிஜமாவே அப்படி நினைக்கலனா, உனக்கு என் மேல எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கும் இல்லனா, நீ இப்பவே இந்த மெஹந்திய போட்டுக்கணும். இல்லனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்ன ஷாலினி சொல்ற? இதுக்கு போய் நீ எதுக்காக கவலைப்படணும்? அக்கா கண்டிப்பா இந்த மெஹந்திய போட்டுப்பா. அந்த வார்த்தை லக்ஷ்மி வாயில வர மாட்டேங்குதே. என்னோட தங்கச்சி என் நிச்சயதார்த்தத்துக்காக மெஹந்தி வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுவேனா? நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன். தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ சோ மச். நீ உடனே இந்த மெஹந்திய போட்டுக்கோ. உன் கையை எந்த அளவுக்கு சவக்குதுன்னு நான் பார்க்கணும். வாங்கிக்கோ. அவ மெஹந்தி வச்சு விட்ட 10 நிமிஷத்துல லக்ஷ்மி கையில முதல்ல அரிப்ப ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவ 2 கையும் நல்லா எரியும். அப்புறம் எரிச்சல கொப்புல வந்துரும். ஜானு, ஏதோ கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கா? அரிக்குதா? எதுக்குக்கா அரிக்க போகுது? கையெல்லாம் எரியற மாதிரி இருக்கு ஜானு. எரியுது எரியுது. ஜானு, என்னாச்சுக்கா? ஐயோ அக்கா, ஜானு என்ன ஆகுதுக்கா? அக்கா சீக்கிரமா வா, கையை வாஷ் பண்ணிட்டு வரலாமா? சீக்கிரமா. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ லக்ஷ்மி? உனக்கு நிச்சயதார்த்தம் வேற. சுபகாரியமா உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. கையெல்லாம் இப்படி பொங்கி போச்சேமா, இது அபசகுனமா இருக்கே. இப்படி கையில கொப்பளத்தோட மித்ராவுக்கு நீ எப்படி மோதிரம் போட்டு விடுவ? நாளைக்கு மித்ரா கழுத்துல எப்படி மாலை போடுவ? முதல்ல ஏதாவது ஆயில்மெண்ட் போட்டுக்கோமா. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமா ஆமா, நிறுத்திடலாம். நின்னு போயிடும். உன்னோட என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடும். நின்னு போயிடும். இந்த என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடும். லக்ஷ்மி கையெல்லாம் கொப்பள வந்துருச்சு. மித்ரா எனக்கு சொந்தமாயிட்டாரு. இதெல்லாம் கனவா? இன்னும் ஒண்ணும் நடக்கல. கைய காட்டுக்கா. பாருங்க சித்தி, கையில எவ்வளவு அழகா செவந்திருக்குல்ல? நல்லா செவந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மாமாவுக்கு அக்கா மேல ரொம்ப பாசம் அதிகம். மாமா என்னது, இந்த மெஹந்தி வச்சு விட்டோனே கையெல்லாம் கொப்பள வரும்னு பார்த்தா ரத்தம் பூசின மாதிரி இவ கையெல்லாம் செவந்திருக்கு. சாரி ஷாலினி, நீ கொடுத்த மெஹந்திய அக்காவுக்கு நான் வைக்கல. ஏன் வைக்கல? நீ கொடுத்த மெஹந்திய சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா என்னன்னு தெரியல, திடீர்னு தீபம் அது மேல பட்டு எல்லாமே எரிஞ்சு போச்சு. அது எல்லாமே கருப்பா மாறிடுச்சு. அது டூப்ளிகேட் நினைக்கிறேன் ஷாலினி.
சித்தி, நீங்களா சொல்லுங்க, நீங்க 2 பேரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்துல, இந்த கல்யாண விஷயத்துல ஏன் இப்படி வேண்டாம் வெறுப்பா இருக்கீங்க? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலண்ணா. என்ன சொல்ற? ஆமா மித்ரா, அவ உனக்கு பொருத்தமா இல்ல. அவளுக்கு உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. அதான் இப்படி இருக்கும். எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க லக்ஷ்மியை ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கீங்க, பேசுனது கூட இல்ல. உங்களுக்கு அவளை பத்தி தெரியல, அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது. ஒரு தடவை பேசினா தானே அவளை பத்தி தெரியும். அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயா பேசினா தானே அவளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். டாடி தான் சொல்லுவார்ல, முழுசா தெரியாம யாரை பத்தியும் நம்ம ஒரு முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், வெறுப்பை காட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. நீங்க லக்ஷ்மி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். லட்சுமி கிட்ட அவங்க 2 பேரும் பேசுவாங்க, விடுறா. முதல்ல அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு, சாமி கிட்ட வைக்கிறேன். முதல்ல நீங்க எல்லாம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஹாய் லக்ஷ்மி, உன் கண்ணு யாரையோ தேடிட்டு இருக்கு போல இருக்கு. லக்ஷ்மி கண்ணு எப்பவும் அந்த விஷ்ணுமூர்த்தியை மட்டும் தானே தேடும். அப்ப பாத்துட்டியா விஷ்ணுவ? இப்ப என் கண் முன்னாடி தான் இருக்காரு. இந்த ஒரு வார்த்தை போதும் லக்ஷ்மி, இந்த ஜென்மத்துக்கும் தேவையான சந்தோஷத்தை அனுபவிச்ச மாதிரி இருக்கு. லக்ஷ்மி, லைஃப் ரொம்ப விசித்திரமானது இல்ல? கோவத்துக்கு நடுவுல அறிமுகம், அவசியமான சூழ்நிலையில பயன்படுத்திக்கிறது, எதிர்பாராம சந்திக்கிறது, நேரம் போறதுக்குள்ள புரிஞ்சுக்கிறது. அந்த புரிதலை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல?